பயம் எங்கு முடிவடைகிறதோ வாழ்க்கை அங்குதான் தொடங்குகிறது. ஏதோ ஒரு விஷயத்து மேல நம்ம வைக்கிற நம்பிக்கை தான் பயத்தை விட வலிமையானது. இந்த உலகத்துல யாருமே பயம் இல்லாம இருந்துட்டா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட பயத்தை நீங்க தூக்கி போடுறதுக்கு ஒரே ஒரு மந்திரத்தை சாணக்கியர் சொல்றாரு. ஒருமுறை சாணக்கியரோட ஆசிரமத்திற்கு பல சிற்றரசர்கள் பாடம் கற்றுக்கொள்ளறதுக்காக வந்திருந்தாங்க. அவர்கள் எல்லோருமே சிறு வயதுடையவர்கள். அங்க இருக்கிற சிற்றரசர்கிட்ட சாணக்கியர் உங்க ஒவ்வொருத்தருக்குமே எதை கண்டா பயம்னு கேட்கிறாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பயத்தை சொல்றாங்க. சிலருக்கு பாம்பை பார்த்தால் பயம், சிலருக்கு தீயை பார்த்தால், சிலருக்கு பெற்றோர்களை பார்த்தால். ஆனா சாணக்கியர் சொல்றாரு, உங்களோட ஒவ்வொருத்தரோட பயத்தையும் போக்குறதுக்கு என்கிட்ட ஒரே ஒரு மந்திரம் இருக்குன்னு. அங்க இருக்கும் எல்லா இளவரசர்களையும் அந்த ஊரின் சுடுகாட்டுக்கு அழைச்சிட்டு போறாரு. அங்க ஒரு சின்ன பையன் ஒரு பொணத்துக்கு எரி ஊட்டிக்கிட்டு இருக்கான். அந்த பையன்கிட்ட சாணக்கியர் கேட்குறாரு, ஏப்பா இவ்வளோ பெரிய சுடுகாட்டில் நீ ஒருத்தனா எரி ஊட்டிக்கிட்டு இருக்கிற, உனக்கு பயமா இல்லையான்னு. ஐயா நான் எதுக்கு பயந்துக்கணும்? அதோ அங்கே ஒரு குடிசை இருக்கு பாத்தியா, அங்கே என்னோட அம்மாவும் அப்பாவும் இருக்காங்க, அதனால எனக்கு பயமே இல்லை அப்படின்னு சொல்றான். உடனே எல்லோருமே அந்த குடிசைக்கு போய் அவங்க அம்மா அப்பாவை சந்திக்கலான்னு நினைக்கிறாங்க. அந்த சிறுவனும் எல்லோர்த்தையும் குடிசைக்குள்ள அழைச்சிட்டு போறா. ஆனா பாருங்க, அந்த குடிசைக்குள்ள யாருமே இல்லை. உன்னோட அம்மா அப்பா எங்கன்னு சாணக்கியர் கேட்க, நான் சிறு வயதில் இருக்கிறப்பவே அவங்க இறந்துட்டாங்க. எங்க அப்பா ஒரு வெட்டியான், இதுதான் எங்களோட பரம்பரை தொழில். ஆனா சின்ன பையனா இருக்கிற எனக்கு இந்த வேலையை செய்ய ரொம்ப பயமா இருந்துச்சு. அப்படி நான் ஒவ்வொரு முறை பயப்படும் போது என்னோட வீட்டுக்குள்ள என் அம்மாவும் அப்பாவும் இருக்கிறாங்கன்னு நான் பொய்யா ஒரு விஷயத்த நினைச்சுக்குவேன். உடனே எனக்கு தைரியம் பிறந்துரும். அதன் பிறகு எனக்கு சுத்தமாவே பயம் இருக்காதுன்னு சிரிச்சுக்கிட்டே அந்த சிறுவன் சொன்னான். ஆமாம் நண்பர்களே, நம்ம எப்படிப்பட்ட பயத்திலிருந்தும் வெளிவர நம்ம தைரியமா இருக்கிற மாதிரி நடிக்கணும். சாணக்கியர் நம்ம எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு போன அந்த ஒரே மந்திரம் இதுதான். உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்துல பயமா இருக்குதுன்னா முதல்ல நீங்க தைரியமா இருக்கிற மாதிரி நடிக்கணும். உங்களுக்கு எது மேல அதிக பயம்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இது போன்ற உங்களை மேம்படுத்தக்கூடிய கதைகளை தொடர்ந்து கேட்க ரதிஸ் டாக்கிங் ஷோ அப்படிங்கிற நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்களுடன் பகிர்ந்திடுங்கள், என்னோடு இணைந்திருங்கள், என்றும் மகிழ்ந்திருங்கள். நான் உங்கள் அன்பு தோழி ரதி.